இன்றைய வானிலை குறித்து வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். வெப்பசலனத்தின் காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாளைக்கு சொல்லணும். இப்போ உருவாகும் நிலையை தான் சொல்லியிருக்கோம். அது மூவ்மெண்ட் எதுவுமே சொல்லல, கண்காணிச்சுட்டு நாளைக்கு சொல்லப்படும். உருவாகிறது 14ஆம் தேதி ஈவினிங் தான். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு உண்டு இருந்ததுன்னா நாளைக்கு சொல்லப்படும். அடுத்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்கள் வரும் 48 மணி நேரத்தில், அதாவது வரும் 14ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும். இது அடுத்து வரும் இரு தினங்களில், அதாவது 16ஆம் தேதி மேலும் வலுப்பெற்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே பகுதியில் நிலவும். இது குறித்த விவரங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பசலனத்தின் காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வெப்பசலனத்தின் காரணமாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் மேற்கு மலைத்தொடரை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பசலனத்தின் காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது.